வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவடி சார். நண்பர்களே, இறைநிலை என்பது தன்மாற்றம் அடைவதற்காக தன்னுடைய ஆற்றலாகிய தன்னிருக்க சூழ்நிலைக்கு மாற்றத்தினால் எழுச்சி பெற்றது அப்படின்னு அருட்தந்தை வேதாந்தி முயற்சிகள் சொல்றாங்க. அது சும்மா இருந்த அந்த சிவம் இறைநிலை என்பது எதற்காக எழுச்சி பெற்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இல்லை. அது வாடி சும்மா இருக்க வேண்டியதானே? சிவம் அப்படின்னா சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் சும்மா இருக்காம அது எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு அருட்தந்தை கொடுத்த விளக்கம் என்னன்னா ரெண்டு தான் அதனுடைய நோக்கம். ஒண்ணு, தன்னை அறிவதற்கும் தன்னை அழகு பார்ப்பதும். அதுக்குதான் அது எழுச்சி பெற்றது. இந்த தன்னை அறிவதற்கும் தன்னை அழகு பார்ப்பதற்கும் அது எவ்வளவு தூரம் அதை டிராவல் பண்ணி வந்திருக்குது. அந்த டிராவலுக்கு என்ன பேரு? The journey of consciousness towards perfection. முழுமையை நோக்கிய அந்த அறிவினுடைய பயணம், நீண்ட பயணம். அதிலிருந்து வெளிப்பட்ட பரமாணுக்கள், அந்த பரமாணுக்களை எல்லாம் சூழ்ந்தெழுத்து மாற்றலாக வந்த விண் என்ற முதல் பூதம், அதுக்கடுத்தது காற்று, அடுத்தது நெருப்பு, நீர், நிலம். 5 பூதங்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் காக்கின்ற அத்தனை காட்சிகளும், பிரபஞ்ச காட்சிகளும் எதனுடைய வெளிப்பாடு? இறைநிலையுடைய வெளிப்பாடு. அப்ப இறைநிலையுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சான்னா ஆகல. ஏன்? அங்க அது தன்னை அறியவும் இல்ல, தன்னை அழகு பார்க்கவும் இல்லை. ஏன்? அதெல்லாம் ஜட பொருள்கள். அந்த ஜட பொருள்கள்ல என்ன இல்ல? தன்னை அறியக்கூடிய மனம் என்பது அங்கே இல்லை. அறிவுக்கான இருக்குது, அது இயக்க ஒழுங்கா இருக்கு. அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி மட்டும்தான் இருக்குது. இதுல ஜட பொருள்கள். அறிவாக மனமாக வந்தது எங்க? ஜீவனங்கள்ல தான் வந்து. அந்த ஜீவனங்கள்லையும் மற்ற விலங்கினங்கள் வரைக்கும் என்ன செய்ய முடியல? தன்னை அழகு பார்க்கவும் முடியல, தன்னை அறியவும் முடியல. அப்ப தன்னை அறியவும் தன்னை அழகு பார்க்கக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்கிறது? மனிதனாக மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, the peak of evolution is human mind. இறைநிலையின் இறுதியாக பூத்த மலர் என்ன? மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னை அறிவதற்கும் தன்னை அழகு பார்க்கணும். இதை எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அருட்தந்தை அவர்களும் அதே தான் சொல்றாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தான். அதனால தன்னை அறிவதற்கும் தன்னை அழகு பார்க்கணும். ஆனால் மனிதன் தன்னை அறிந்து கொண்டானா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனா அழகு பார்க்கிறான்னா அதே அறவகையா தான் பார்க்கறான். பார்க்கறாங்க. அதுதான் ஏற்கனவே உதாரணம். என்ன உதாரணம்? நீங்க வாசல எல்லாம் வந்து ஒரு வண்டி பாட்டிருக்கீங்க. அந்த வண்டியில கண்ணாடி இருக்குது. ஒரு குருவி வந்து அது என்ன பண்ணுது? கொத்திக்கிட்டே இருக்கு. ஏன் கொத்துது? வேற ஒரு எதிரி குருவி இருக்குன்னு நினைச்சு கொத்துது. அடுத்து இன்னொரு கண்ணாடியா உங்க வீட்டுல இருக்க நாய்கிட்ட கொண்டு காட்டுறீங்க. அது என்ன பண்ணுது? குலைக்குது. ஏன்? எதிரி நாய் இருக்குன்னு குலைக்குது. இதே மனுஷன் கொண்டு போய் உங்க வீட்டுல நீங்க அந்த கண்ணாடியோ நீங்களே முகம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சீக்கிரமா நல்லா டைரி அடிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருப்படா அப்படின்னு உங்க மனம் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்ப தன்னை அழகு பார்க்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? நமக்குதான் இருக்குது. ஒரு ரோஸ் ஃபிளவரை கொண்டு போய் உங்க நாய்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? குறைஞ்சிட்டு கொடுத்தா என்ன ஆகும்? ஆனா உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன முடியும்? சூடி கொடுத்த சுடர்முடி இல்லையா? இறைவனுக்கே அதை அர்ப்பணமா செய்தவங்க யாரு? அந்த பூவை ஆண்டாடும். அதுபோல அழகு பார்ப்பதற்கான ஒரு தகுதியும் திறமையும் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு தான் இருக்கு. எல்லாத்தையும் அழகு பார்க்கலாம், எல்லாத்தையும் அழகு பார்க்கலாம். எதை வேணா எல்லாம் இறைவன் படைப்புல எது அழகு இல்லைங்க? எல்லாமே அழகு தானே, எல்லாமே அழகுதான். மனம் தான் என்ன பண்ணுது? இது அழகு இல்ல, அது அழகு இல்ல, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனம் தான் பல வேறுபாடுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மனம் என்பது இறைநிலையை பற்றி செய்திகளை அதுக்கு முழுமையா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பாக்குறதெல்லாம் எப்படி தெரியும்? தெய்வீகம் எல்லாமே அழகுதானே. நம்ம அனைவரும் தெய்வீகத்தினுடைய அம்சம் தானே, பரம அம்சம் தானே நம்ம எல்லாம். இதுல எங்க அழகு இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாமே அழகுதான். அப்ப அழகு பார்ப்பது என்பது எப்ப முழுமை அடையும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இறை உணர்வு தன்னை அறியும் போதுதான் அது முழுமை. அப்ப தன்னை அறிந்தால், இறைவனை உணர்ந்தால் எதை பார்த்தாலும் எப்படி இருக்கும்? அந்நேரம் அங்க ஏதாவது வேதம் இருக்குமா? சண்டை இருக்குமா? சச்சரவு இருக்குமா? அப்ப அந்த முயற்சியே எதை நோக்கிய பயணமாகணும்? இறைவனை உணர்வதற்கான ஒரு பயணமாகத்தான். இந்த 6வது அறிவின் வந்த நோக்கமே அதுதான். இந்த பிறவி பயணம் என்னது? தன்னை அறிவதற்கு தான், இறைவனை உணர்வதற்கு தான்.
அதுதான் அருட்தந்தைகள் நமக்கு பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரம்ம ஞானிகளாக நீங்க எல்லாம் ஆழியருக்கு போறீங்க. நீங்கள் அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாகி நிலை செல்வம் ஏற்பட விஞ்ஞானம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மனக்குள்ளில வாழ்கிறேன். வாழ்க